சொல்கிறீங்க. மத கலவரம் இல்லாமல் நல்ல அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறோம். அது இது அதாவது நல்லிணக்கம் நீடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கேட்குறீங்க. அதானே? சரி, ஓகே. அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பல மதத்தவர்கள் நம்ம நல்லிணக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன மாதிரி நம்ம நடந்து கொண்டால் இதே மாதிரி அண்ணன் தம்பிகளாக, மதங்கள் வேறையாக இருந்தாலும் கொள்கை வேறையாக இருந்தாலும் நமக்குள்ள பிரச்சனைகள் கலவரங்கள் பஞ்சாயத்துகள் இல்லாமல் போவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. பொதுவாக இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். என்ன விஷயம்னு கேட்டால், இப்போ நான் ஒன்றை சரின்னு நினைக்கிறேன், நீங்கள் வேற ஒன்றை சரின்னு நினைக்கிறீங்க. அதனால் ரெண்டு மதமாக இருக்கிறோம். முஸ்லீம்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை இதுதான் சரின்ற ஒரு முடிவில் நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு இதுதான் சரி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க இதுதான் சரின்னு நினைக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சரின்னு நினைக்கிறோம்ல, அதை தங்கள் அளவில் வைத்துக்கொள்ளணும். இப்போ எனக்கு சரின்னு பட்டதை தான் நீ செய்யணும், உனக்கு சரின்னு பட்டதை நான் செய்யணும் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே தான் மத நல்லிணக்கம் கெட்டுப்போம். இப்போ நாங்கள் பள்ளிவாசலில் போய் தொழுகிறோம்ல, நாங்கள் பள்ளிவாசலில் தொழுதா இந்துக்களும் கண்டிப்பாக பள்ளிவாசலில் தொழுவும் நான் நினைக்கக்கூடாது. நாங்கள் தொழுகிறோம், இந்துக்கள் என்ன நினைக்கணும், அவங்க கடவுள் அவங்க வணங்குறாங்க, வணங்கிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு சாமியை கும்பிடுறீங்க, முஸ்லீம்களும் இதை கும்பிடணும் அப்படி நீங்கள் நினச்சா எங்களுக்கு விட முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை, உங்களுக்கு உங்கள் நம்பிக்கையை விட முடியாது, எங்களுக்கு எங்கள் நம்பிக்கையை விட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அவன் என்னத்தை நம்புகிறானோ அதை விடுன்னு சொல்லும் பொழுது தான் பஞ்சாயத்து வருகிறது. அப்போ நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முஸ்லீம்கள் ஒரு வழிபாடை செய்தால் அவங்க மதத்தை அவங்க கடவுள் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நீங்கள் ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்தால் நாங்கள் என்ன நினைக்கணும், உங்களுக்கு சரின்னு பட்டது நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் அதை குறிக்கிறதோ அதை போய் கேள்வி கேட்குறதோ அதை கிண்டல் பண்ணுவதோ அதுக்கு இடைஞ்சல் பண்ணுவதோ நாங்கள் செய்யக்கூடாது. இப்படிங்கிற வகையில் ஃபஸ்ட்டு மேட்ரு என்னன்னு கேட்டால், ஒவ்வொருவரும் தாங்கள் சரி என்று செய்வதை அடுத்தவர் மீது திணிக்கக்கூடாது. நான் செய்கிற மாதிரி தான் நீ செய்யணும், நீ செய்கிற மாதிரி தான் நான் செய்யணும். அதெல்லாம் சண்டை வருது. நாங்கள் வாட்டு தொழுகிறோம், நீங்கள் வாட்டு சாமி கும்பிட்றீங்க, என்ன பஞ்சாயத்து உண்மை கிடையாது. நீங்கள் சாமி கும்பிட்டா நாங்கள் வாட்டு போயிட்டுருக்க போகிறோம், நாங்கள் தொழுதா நீங்கள் வாட்டு போயிட்டுருக்க போகிறீங்க, நமக்கு சண்டை வருமா? அது வராது. எப்போ வரும்னு கேட்டால், நீ இப்படி அல்லா வணங்குற, நீ எப்படி ராமரை வணங்குறன்னா வந்துடும் சண்டை. அப்போ ஃபஸ்ட்டு நல்லிணக்கம் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மதத்தவரும் ஒன்றை நம்புகிறாங்கன்னா அது யாரும் லேசாக மாற்ற இயலாது. நான் சரின்னு நம்புறது நீங்கள் மாற்றிட முடியாது, நீங்கள் சரின்னு பண்ணுறப்ப நான் போய் மாற்றிட முடியாது. அப்போ அவரவருக்கு தனித்தனியான நம்பிக்கைகள் இருக்கும் பொழுது அதை அடுத்தவர் மீது என்ன செய்யக்கூடாது, திணிக்கக்கூடாது. அது மாதிரி எடுத்துக்கொள்வோம். சில பண்டிகைகள் கொண்டாடுறோம், முஸ்லீம் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க, இந்துக்கள் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அப்போ உங்கள் பண்டிகை என்ன எங்கள் பண்டிகை என்னன்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். எங்கள் பண்டிகை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் பண்டிகை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பண்டிகைகளை நீங்கள் குறுக்க நின்றுக்கிட்டு தடுக்கிறது, நீங்கள் எப்படி அதை செய்யலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் ஆடு அது குர்பானி கொடுத்து நாங்கள் அதை பெருநாளை கொண்டாடுறோம். எங்கள் நம்பிக்கையில் உள்ளது நாங்கள் அறுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இதில் வேறு மதத்துக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்க மதத்தில் இருக்கிறது வருஷத்தில் ஒரு நாளைக்கு அந்த குர்பானி கொடுத்து அவங்க ஏழைகளுக்கு இறைச்சி விநியோகம் பண்ணணும்னு அவங்க சட்டத்தில் இருக்கிறது, அது அவங்க சரின்னு நினைக்கிறாங்க, அதை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இது ஒரு விவகாரம் ஆகாது. நீங்கள் பட்டாசு வெடிக்கிறீங்க, பண்டிகை நாளில் பண்ணுறீங்க, எங்கள் பார்வையில் தப்பு தான். என்னடா காட்டெல்லாம் மாசுபடுது, தீப்பந்தங்க தீ விபத்து ஏற்படுன்னு எங்களுக்கு நினைக்கலாம். அது நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்க முடியுமே தவிர நீ செய்யாத நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. நீ ஏன் அப்படி செய்கிற, எதுக்கு நீ பட்டாசு வெடித்து நாட்டை நாசமாக்குறேன்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னால், உங்கள் மதத்தில் நாங்கள் தலையிடுறோம். அரசாங்கம் தலையிடலாம், சில தீமையான விஷயங்களை தடுக்கலாம். நாங்கள் போய்கிட்டு தலையிடும்போது என்ன ஆகுதுன்னா பஞ்சாயத்து வந்துடும். அப்போ அடிப்படை மேட்ரு என்ன விளங்கணும்னு கேட்டால், எல்லா மதத்தவர்களும் அடுத்த மதத்தவர்கள் அவங்க மதப்படி நடப்பதில் குறுக்கிடக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாது. யாருடைய மதத்திற்கு எதிராகவும் அடுத்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எல்லாருடைய உரிமைகளும் மதிக்கப்படணும் இருந்தால் அதான் நல்லிணக்கம். அப்படி வாழுகிற எந்த நாட்டிலையும் எந்த சண்டையுமே வராது. அப்படி இல்லாத எந்த ஊராக இருந்தாலும் அடிக்கடி சண்டைகள் வரும். இந்த சண்டைகள் என்ன, எல்லாருக்கும் கேடு. சண்டைகள் வந்துச்சுன்னு சொன்னால்
நம்முடைய பொருளாதாரம் வீணாக போயிடும், அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நம்ம போக முடியாது, நாடு கூட முன்னேற முடியாது, நம்ம வியாபாரம் பாதிக்கும், கேஸு வழக்கு வம்புண்டு நம்ம ஒரு நாள் உணர்ச்சியில் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவோம், பல வருடங்களுக்கு நம்ம அலைய வேண்டி வரும். இப்படியெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம அறிவுபூர்வமாக நடந்துருவோம், நம்ம பொண்டாட்டி பிள்ளையை பார்த்து கொண்டு நமக்கு உள்ள நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருந்துருவோம்னு இருந்தோமே. ஆனால் அந்த நல்லிணக்கம் நீடிக்கும். அப்படி இல்லாமல் ஒருத்தர் மாதிரி உதாரணமாக இப்போ நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு ஒரு சாரா என்ன செய்கிறாங்க, ஒரு முஸ்லீமை போட்டு அடித்து கொள்கிறாங்க. அவனையும் அவன் சொல்கிறீங்க, அவன் வேற ஒரு கொள்கையில் இருக்கிறான், நீங்கள் வேற ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க. அதை போய் அதனால் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு கசப்பு உண்டாகி போயிடும், வெறுப்புணர்வு உண்டாயிரும். முஸ்லீம் அப்படி செய்யக்கூடாது. முஸ்லீம் நாடுகளில் எவ்வளோ பேர் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள்லாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவன் போய் நீ அல்லாஹ் அக்பர் சொல்லுன்னு சொன்னாண்டா நம்ம கசப்பு வருமா வராதா? வரும். அவன் போய் நீங்கள் இந்துக்களாக இருந்தாலும் அரபு நாட்டுக்கு போனாலும் நீங்கள் இந்துக்களாக தான் இருப்பீங்க, அங்கே போய் முஸ்லீமாக நீங்கள் மாற போகிறதில்ல. அப்போ இந்த மாதிரியாக ஒரு சகிப்பு தன்மை, எல்லாம் ஒரு கொள்கைக்கு வர முடியாது. ஒற்றுமையாக இருக்கணும்னு பேர் எல்லாரும் இஸ்லாத்துக்கு கொண்டு வர இயலுமா? இயலாது. எல்லாரும் இந்து வாக்கிற முடியுமா? அதுவும் இயலாது. எல்லாரும் கிறிஸ்தவனாக்க முடியுமா? அல்ல கடவுளை இல்லை அப்படின்னு எல்லாரையும் மாற்ற இயலுமா? மாற்ற இயலாது. அதில் உள்ள அதில் தான் இருப்பான். அப்போ என்ன நம்ம செய்யணும்னு கேட்டால், சகித்து கொள்ள வேண்டும். அடுத்தவன் ஒன்றை செய்வது நம்மளையும் பாதிக்கிறது. நான் முஸ்லீமாக இருப்பது உங்களை பாதிக்கக்கூடாது, நீங்கள் இந்துவாக இருப்பது என்னை பாதிக்கக்கூடாது. இது மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னால் நாட்டில் எவனாலையும் கலவரத்தை உண்டாக்க முடியாது, எவனாலையும் பஞ்சாயத்து உண்டாக்க முடியாது. நம்ம இதே சகோதரத்துவம் அண்ணன் தம்பிகளாக தொடருவோம். இதுதான் சுருக்கமான வழி. அது நீடிப்பதற்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சகித்து கொண்டு அனுசரணையாக வாழணும், யாரும் யார் மீதும் திரிக்கக்கூடாது என்பதே அது சுருக்கமான ஒரு பதிலாக அதுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.